உங்ககிட்ட எந்த ஒரு வளமும் இல்ல, சுத்தி கடுமையான பற்றாக்குறை. இப்படி ஒரு சூழல்ல இருந்து எப்படி மீண்டு வருது? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு நிலைமையில ஒருத்தர் எப்படி ஒரு அசாதாரணமான வியூகத்தை வச்சு ஜெயிச்சாருங்கிறத பத்தின ஒரு ஆழமான பார்வைதான். இதுக்கு பேரு தி ஆர்ச்சரி இனிஷியேட்டிவ். வாங்க இந்த ஒரு கேள்வியோட நம்மளோட அலசல ஆரம்பிக்கலாம். ஆட்டத்தோட விதிகளே உங்களுக்கு எதிரா இருக்கும்போது நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? இது ஏதோ சும்மா கேக்குற கேள்வி இல்ல. இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு யதார்த்தமான சவால். நம்ம கதையோட மையப்புள்ளி ஹான்சன். இவரோட நிலைமை தோல்விக்கான ஒரு கச்சிதமான ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். இவரை ஒரு சாலிட்டரி பாட்டில் நெக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திறமை இருந்தும் வளங்கள் இல்லாததால முன்னேற முடியாத ஒரு தனிநபர். அவரோட மூலதனம் 0. கையில இருந்த ஒரே ஒரு ஆயுதமும் உடைஞ்சு போச்சு. எல்லாத்தையும் விட மோசம் என்னன்னா, இங்க இருக்கிற வளங்கள் எல்லாமே பெரிய பெரிய குழுக்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இதனால அவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இந்த பாதையில போனா தோல்வி மட்டும்தான் நிச்சயம். சரி, இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்து அவர் எப்படி வெளியே வரார்? வெறும் உடல் பலத்தால இது நடக்கவே நடக்காது. இது முழுக்க முழுக்க ஒரு புத்திசாலித்தனமான வியூகம். இங்கதான் நாம அடுத்த கட்டத்துக்கு போறோம். இந்த சிஸ்டம்ல இருக்கிற ஒரு சின்ன ஓட்டைய கண்டுபிடிக்க சந்தையை அவர் எப்படி அலசி ஆராயிறாருன்னு பார்க்கலாம். அவர் எடுக்கிற முதல் முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவருக்கு முன்னாடி 2 வழிகள் இருக்கு. ஒன்னு அதிகாரப்பூர்வமான ஒழுங்குபடுத்தப்பட்ட சைட். ஆனா அங்க அவரோட உண்மையான அடையாளத்தை காட்டணும். இன்னொன்னு ஒரு கிரே மார்க்கெட் மாதிரி செயல்படுற போலார் நைட் ஃபோரம். இங்க அவர் யாருன்னே யாருக்கும் தெரியாது. அவர் 2வது வழியை தான் தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன் தெரியுமோ? ஆப்செக், அதாவது செயல்பாட்டு பாதுகாப்புக்காக. எதிரிங்க நிறைஞ்ச இடத்துல தன்னோட அடையாளத்தை காட்டுறது தற்கொலைக்கு சமம். அதனால அனாமதியமா இருக்கிறது தான் அவரோட முதல் பாதுகாப்பு. ஓகே, இப்போ அவர் அனாமதிய தளத்துக்குள்ள வந்தாச்சு. ஆனா அங்க ஒரு பெரிய பிரச்சனை. அந்த தளத்தோட முக்கிய சந்தையே முடங்கி கிடக்குது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்க ஆள் இருக்காங்க. ஆனா கடுமையான பற்றாக்குறை காரணமா விற்க யாருமே இல்ல. எல்லாரும் சும்மா வேடிக்கை மட்டும்தான் பாக்குறாங்க. அதனால பொருட்களை வாங்கி வித்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு அங்க வழியே இல்ல. இதுதான் அந்த யுரேகா மொமெண்ட். பொருட்கள் சந்தையில புழக்கம் இல்லனா அப்ப பணம் எங்கதான் புழங்குது? பதில், சேவைத்துறையில, அதாவது வேலைக்கான ஒப்பந்தங்கள்ல. பொருட்களை போல இல்லாம சேவைகளுக்கான தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கான பணமும் உடனடியா கிடைக்குது. இதுதான் அவர் கண்டுபிடிச்ச அந்த சின்ன ஓட்டை, அந்த சிஸ்டமோட பலவீனம். அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அதை எப்படி பயன்படுத்துறது? இது நம்மள மூலதனத்தை திரட்டுற திட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. இது ரொம்பவே ரிஸ்க் நிறைஞ்சது. ஆனா அதே சமயம் ரிவார்டும் ரொம்ப ரொம்ப அதிகம். முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்தவங்க செய்ய தயங்குற ஒரு வேலையா கண்டுபிடிக்கிறது. அவர் குறிவைக்கிறது இந்த பேபி சிட்டிங் கான்ட்ராக்ட்ஸ். வாடிக்கையாளர்கள் யாருன்னா பணக்கார ஆனா அனுபவமே இல்லாத புது ஆட்கள். அவங்கள பாதுகாக்கிறது தான் வேலை. ஆனா இதுக்கு தேவைப்படுற திறமை பயங்கரமானது. ஒரே நேரத்துல 10 கணக்குக்கும் எதிரிகளை தனியாளா சமாளிக்கணும். இது ரொம்ப தொந்தரவான வேலைங்கிறதால பெரிய வீரர்கள் யாரும் இந்த வேலையை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஹான்ஷென்னோட திறமைக்கு இது ஒரு சரியான வாய்ப்பு. கஷ்டம் அதிகம், சம்பளமும் அதிகம். இதோட பலன் என்ன தெரியுமா? இந்த நம்பரை பாருங்க. ஒரே ஒரு 15 நாள் ஒப்பந்தத்துல இருந்து கிடைக்க போற வருமானம் 1.5 லட்சத்துக்கும் அதிகம். இந்த ஒரு வேலை அவர் மாட்டியிருந்த அந்த 0 மூலதனம்ங்கிற தடைய மொத்தமா உடைக்க போதுமானது. ஆனா இந்த பிளான சும்மா செயல்படுத்திட முடியாது. ரொம்ப தீவிரமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை. தகவல் தொடர்பா டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும்தான். வாய்ஸ் கால் போட்டோஸ் எதுவும் கிடையாது. அடையாளம் முழுசா மறைக்கப்பட்டிருக்கும். நேர்ல சந்திக்கிறதா? அதுவும் சண்டை திறமைய சோதிக்கிறதுக்கு மட்டும்தான். இப்படிதான் அவர் எதிரிகளோட கண்ணுல படாம செயல்படுறார். இப்போ பணம் கைக்கு வரப்போகுது. ஆனா இது முடிவில்ல. இதுதான் ஆட்டத்தோட ஆரம்பம். இதுதான் வியூகத்தோட அடுத்த கட்டம், த லாங் ரேஞ்ச் பிவட். அதாவது வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, ஆட்டத்தோட விதிகளையே மாத்த போறார். அந்த பணத்தை வச்சு அவர் என்ன செய்ய போறார்? ஒரு நல்ல கத்தியையோ வாழையோ வாங்க போறதில்ல. அவர் தன்னோட சண்டை முறையையே மாத்த போறார். கிட்டக்க போய் சண்டை போடுறதுல ரிஸ்க் அதிகம், கிடைக்கிற வெகுமதியும் கம்மி. ஆனா வில்வித்தையா ரொம்ப பாதுகாப்பானது. அதைவிட முக்கியமா லாஸ்ட் ஹிட்னு ஒரு விதி இருக்கு. ஒரு எதிரிய கடைசியா யார தாக்கி வீழ்த்துறாங்களோ அவங்களுக்கு தான் முழு வெகுமதியும் கிடைக்கும். வில்வித்தை மூலமா பாதுகாப்பான தூரத்துல இருந்து கடைசி அடிய கொடுத்து வெகுமதிகளை ஈஸியா தட்டிட்டு போக முடியும். இதுதான் முதலீட்டுக்கு அதிகபட்ச லாபத்தை கொடுக்கும். ஆனா இங்க மறுபடியும் ஒரு பெரிய சிக்கல் வருது. ஆல்ஃபா அலாயின் ஒரு உயர்தர பொருள் இல்லாம சக்தி வாய்ந்த ஆயுதங்களை செய்ய முடியாது. புதுசா நல்ல செயல்திறன் கொண்ட ஒரு வில்லோட விலை 1 மில்லியனுக்கும் மேல. ஆனா அவர்கிட்ட வரப்போறதோ வெறும் 1.5 லட்சம் தான். அதனால புதுசா வாங்குறதுங்கிறது நடக்காத காரியம். இது நம்மள அடுத்த புத்திசாலித்தனமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. உங்களால ஒரு பொருளை புதுசா வாங்க முடியலன்னா ஆட்டத்தையே மாத்தக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க எப்படி வாங்குவீங்க? இங்கதான் அந்த வியூகம் இன்னும் கூர்மையாகுது. பதில், இந்த பொருளாதார கோட்பாட்டுல இருக்கு பயர்ஸ் மார்க்கெட். சிம்பிளா சொல்லணும்னா வில்வித்தைக்கு ரொம்ப அதிகமான ஸ்கில் தேவை. அதனால நிறைய பேரால அது சரியா பயன்படுத்த முடியாது. இதனால உயர்தரமான பயன்படுத்தப்பட்ட வில்லுக்கு டிமாண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு.
டிமாண்ட் கம்மியா இருந்து சப்ளை அதிகமா இருக்கும்போது என்னாகும்? பேரம் பேசுற சக்தி வாங்குறவர் கைக்கு வந்துடும். இப்படி தேடும்போதுதான் அவர் கண்ணுல அது படுது. ஒரு டாப் கிளாஸ் பிளாக் வேடர் சீரீஸ் வில். அதோட ஒரிஜினல் விலை 2 மில்லியன். ஆனா அதை 7 நாளா விக்காம சந்தையில தேங்கி கிடக்குது. காரணம், அதை வாங்குற அளவுக்கு திறமையானவங்க யாரும் இல்ல. இந்த சந்தையோட திறமையின்மையால இந்த சக்தி வாய்ந்த விற்க முடியாத சொத்து இப்போ ஹான்சனோட பட்ஜெட்டுக்குள்ள வருது. திட்டம் கச்சிதமா முடியுது, மூலதனம் கிடைச்சது, சொத்தும் வாங்கியாச்சு. இது நம்மள இறுதி முடிவுக்கு கொண்டு வருது. ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையர், அதாவது சக்தி பெருக்கி அடையப்பட்டு விட்டது. அவர் குப்பைகளை பொறுக்கிற ஒரு ஸ்கேவெஞ்சரா இருந்து இப்போ ஒரு கூலிப்படை வீரரா, அதாவது மர்சனரியா மாறிட்டார். இந்த மாற்றம் உண்மையிலே நம்ப முடியாதது. வளங்களே இல்லாம உடைஞ்சு போன ஒரு ஆயுதத்தோட ஒரு ஸ்கேவெஞ்சரா ஆரம்பிச்சவர் இந்த 2 கட்ட திட்டம் மூலமா இப்ப மூலதனத்தோட ராணுவ தரத்துல நீண்ட தூர தாக்குதல் திறன் கொண்ட ஒரு மர்சனரியா உருவெடுத்திருக்கார். அவர் தனக்கான விதிகளையும் தனக்கான ஆட்டக்களத்தையும் தானே உருவாக்கிட்டார். இதுதான் அந்த சக்தி பெருக்கி, அதாவது ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். இதோட அர்த்தம், 2 விஷயங்கள் சேரும்போது அதோட கூட்டு விளைவு தனித்தனியா இருக்கிறத விட பல மடங்கு அதிகமா இருக்கும். இங்க ஹான் ஷென்னோட வில்வித்தை திறமையும் அந்த பிளாக் வேடர் வில்லோவோட ஊடுருவும் சக்தியும் ஒன்னு சேரும்போது அது பயங்கரமான மியூட்டன்ட்டுகளை கூட வீழ்த்திருத்திறனை கொடுக்குது. 1 2 இல்ல, இங்க 1 10 மாதிரி. நேரான வழிகள் அடைக்கப்படும் போது புத்திசாலித்தனமான மறைமுகமான வியூகங்கள் எவ்வளவு பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும்னு இந்த ஆய்வு காட்டுது. அதனால கடைசியா நான் உங்களை இந்த கேள்வியோட விட்டுட்டு போறேன். உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த ஒரு தடைய நேரடியான தீர்வை தேடுறதுக்கு பதிலா ஒரு ஓட்டைய, ஒரு மறைமுகமான வழியை கண்டுபிடிப்பதன் மூலமா